ஏய் போடி முதல்ல, இடத்த காலி பண்ணு. பொண்ணுனா கொஞ்சமாவது அடக்கொடுக்குமா பேசுவாங்க, இப்படி அடி பேசுவாங்க? அடக்கத்தை பத்தி நீ பேசுறியா? போய் எங்கேயாச்சும் செத்து போய் அடக்கமான பொண்ணு கிட்ட பேசு, என்கிட்ட பேசாத. ஏய் வாயடி, போடி முதல்ல. ஹேய், இதான் லிமிட். இனிமே பேசினா என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ சொல்லு. ஏய் போய் தொலை. ஏய் போடி. மூட் ஆஃப் பண்ணிட்டாலே. அவளே தப்பு பண்ணிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டா. சரியான ஹெட்வெயிட் பிடிச்சவ. ஹாய் பாரதி, என்னாச்சு? என்ன உன் ஆள் கூட மீட்டிங்கா? தனியாவா இல்ல அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? சோ எக்ஸைட்மென்ட்ல அவன் கூட பேசுனியா? அவன் கிட்ட சொன்னியாடி? அவனை மீட் பண்ணத பத்தி பேசுனியா? அவன் ரேஷன் கார்டு கொண்டு வந்து கொடுத்தப்போ அவன் மூஞ்சில முழிச்சிட்டோமேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஆனா பாரு, HR மேனேஜரே உனக்கு ப்ரொமோஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஏமாற்றத ஓடிட்டு இருக்கா. ஹலோ பாரதி, லைன்ல இருக்கியாடி? இருக்கேன். சொல்ல வேண்டியது தானே. என்கிட்ட சொன்ன அந்த டயலாக் எல்லாம் அவன் கிட்டயும் சொல்ல வேண்டியது தானே. உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும், உங்க அந்த கண்ணுல ஊசி மாதிரி சிக்கிக்கணும், ஏன் செல்போன்ல உன்னோட நேம ஹஸ்பண்ட்னு போட்டு சேவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும், உன்னோட காந்த கண்ல ஊசி மாதிரி சிக்கிக்கணும், ஏன் செல்போன்ல உன்னோட நேம ஹஸ்பண்ட்னு போட்டு சேவ் பண்ணிக்கணும். அப்புறம் காலையில எழுந்திருச்ச உடனே என் கண்ணுல நீதான் தெரியணும். வாழ்நாள் முழுக்க அப்படிதான் நான் கண்ணு முழிக்கணும். இதுக்கு பேரு லவ்வா, அட்ராக்ஷனா, இன்ஃபெக்சுவேஷனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு. நான் உனக்கு உட்பியா வரணும், அண்ட் நீ எனக்கு ஹப்பியா வரணும். ஏய் இருக்கியாடி? லைன்ல தானே இருக்க? இருக்கேன்டி. என்கிட்ட வழிஞ்சல்ல, அதெல்லாம் அவன் கிட்டயும் நேர்ல வழிஞ்சியா? மறுபடியும் அவனை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணன்னு சொன்னல, அப்ப ஏதாவது பேசுனியா? அடி பாவி, லேட்டஸ்ட் நியூஸ் கூட அப்டேட் பண்ணி வச்சிருக்கா. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அவன் என்னடி சொன்னா? அவன் சைடுல என்ன ரெஸ்பான்ஸ்? நீ மட்டும் உன் லவ் ஒன்ஸ் சொல்லி பாரு, அவன் அலறி அடிச்சிட்டு ஓகே பண்ணுவான். எல்லா ஆம்பளைங்களும் உன் பர்சனாலிட்டி முன்னாடி சரண்டர் தான். கண்டிப்பா உன் மேல அவனுக்கு ஒரு லவ் இருக்கும். ஹலோ, ஏன்டி பேசவே மாட்டேங்கிற? ஓகே ஓகே, அவன் கூட இருக்கியா? ஓ, அதுக்குள்ள கேண்டில் லைட் டின்னரா? அவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஓஹோ, பேசுற சிச்சுவேஷன் இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே, ஐ அம் சாரி. நான் அப்புறமா கூப்பிடுறேன், சரியா? ஏய் சரி, என்ஜாய் தி டின்னர் டி. செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்ப மறந்துடாத, ஓகே? ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ரொமான்டிக்கா சாப்பிட்ட டின்னரை நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பேசலாம், ஓகே? அப்புறம் அவன் பேர் என்ன சொன்ன? பிரதீப் தானே?
ஆளையும் மூஞ்சியும் பாரு, காஃபிக்கு சர்க்கரையே இல்ல. ஹலோ ஹலோ, யார் அது? ஹலோ, ஏதோ கிராஸ் டாக். என்னை பத்தி இவ்வளவு யோசிச்சு வச்சுட்டு நேர்ல பார்த்தா சண்டை மட்டும்தான் போடுறா. இந்த மாதிரி கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வேற எப்படி இருப்பா? யாரு என்னன்னு கேட்காமலேயே படபடான்னு எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டாலே. வீட்டுல என் மூஞ்சிய பார்த்த உடனே தையத்தக்கன்னு குதிச்சு ஆட்டம் போட்டா. ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கா? இரு கவனிச்சுக்கிறேன். பாரதி நல்லாதான் இருக்கு. பாரதி கொஞ்சம் அழகு, நிறைய திமிருப்பா. டேய் மச்சான், விக்கி பேசுறேன்டா. எங்கடா இருக்க? என்னடா 4 தடவை கால் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணல? என்னடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? உன் ஆளை பார்த்துட்டியா? டேய் அதான் காலையிலே சொன்னியே, அந்த ரேஷன் கார்டு பார்ட்டி பார்த்துட்டல? மாப்பிள சான்ஸே இல்லடா மாப்பிள. பாத்துரா, இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்குலாம் சீக்கிரமா ஆள் கிடைச்சிடுறாங்க. முதல்ல போயிட்டு உன் லவ்வை சொல்லு. சொன்னியா இல்லையாடா? டேய், லவ் பண்றேன் மைண்ட்ல வச்சிருந்தா மட்டும் போதாது, நேரா போய் சொல்லிடணும். மாப்பிள நேர்ல பார்த்து சொல்லிடணும். டக்குன்னு ஒரு ஐ லவ் யூ சொல்லிடு. ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறேன்னு மெசேஜ்ல சொன்னேன். என்ன சொன்ன அவ? உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? சொல்லலைன்னா என்ன மாப்பிள? பரவாயில்ல, நீ சொல்லிடு. டேய் மச்சான், ட்ரீட் மட்டும் மறக்காம கொடுத்துட்றா. எங்க எல்லாரும் ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருவாங்க. நீ மட்டும் என்ன நியாயமா வருக போற? என்னமோ எது எப்படியோ ஆளை பார்க்கற, ஐ லவ் யூ சொல்ற, டக்குன்னு லவ் ஓகே பண்ற. ஓகே பண்ணா நைட்டு பார்ட்டி வைக்கிற. என்ன மாப்பிள, ஓகேவா? டேய் மச்சான், என்னடா பேசவே மாட்டேங்கிற? அவ உன் பக்கத்துல இருக்காளா? அதுக்குள்ள டேட்டிங்கா? டேய் என்ன டின்னரா? என்னடா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க? மச்சான் மச்சான், டேய் நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன்டா நீ என்ன கட் பண்ணி விட்டுருவேன்னு. கட் பண்ணி விட்டுட்டியா? ஸ்டூபிட். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே லவ் வந்துருச்சா என் மேல? பிசாசு. யார்கிட்ட போய் சொல்லிருக்கான் பாரு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிருக்கானே. ஊர் உலகத்துல எல்லார்கிட்டயும் என்னை பத்தி சொல்லிருக்கான். அவன இடியட். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் பாரு. ஓ நோ. என்ன அவன் லவ் பண்றதா இருந்தா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. ஓகே ஃபைன். இனிமே என்ன பத்தி யார்கிட்டயும் பேச வேணாம். என்கிட்ட நேரா சொல்லு. என்னமா பைத்தியமா ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போமா. பீட்டர், ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? சாப்பிடாம இருக்கிறதுனால வர்ற மயக்கம் தானா? டயர்ட்னஸ், அலைச்சல், மனக்குழப்பம், அதனால தான் டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டிருக்கா. டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 1 or 2 hours சரியா போயிடும், நாம பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. எதுக்காக பீட்டர் இவ்ளோ கஷ்டம் நமக்கு? நம்ம பொண்ணா இருந்தா நமக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுப்பாளா? ஆண்டி ப்ளீஸ், முதல்ல நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம பேசுறதை நிறுத்துங்க. அவ நம்ம மேரி தான், முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க. கோகிலான்னு ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீங்களும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க ஆண்டி ப்ளீஸ். இல்ல பீட்டர், இவ என் பொண்ணு மேரியா இருந்தா அவ ஒரு நாள் இப்படி பேசியிருக்க மாட்டா. இப்படி பசியும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா. இந்த பொண்ணோட பேச்சு, நட, உட, பாவனை எல்லாமே மாறி இருக்கு.
மேரிக்கு நம்மள பிடிக்காம இப்படி ஆயிட்டாளா? இல்ல அவளுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல அவ நம்ம மேரியே இல்லையா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இல்லன்னா பச்சை தண்ணி கூட குடிக்காம இவ்வளவு பிடிவாதமா மயங்கி விழுந்திருப்பாளா? ரெஜினா, சில விஷயங்களை நம்ம மனசுல இருந்து முடிவு பண்ணிக்க வேணாம். மூளையை பயன்படுத்தி யோசிச்சு முடிவு எடுக்கணும். இதே ரொம்ப மென்மையா இருக்கும். இழகுன மனசு மூலமா நாம தவறான முடிவெடுக்கிற சூழல் கூட வரும். அதனால திடமா ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். இப்ப நாம அந்த கட்டாயத்துல இருக்கோம். மேரி வீட்டுக்கு வந்தது ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் மனசு நிறைய குழப்பமும் கஷ்டமும் இருக்கு. ரெஜினா, இது மேரியா கோகிலாவான்னு உணர்வு பூர்வமா முடிவெடுக்கிறத விட ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை தீர்மானம் பண்ணிட்டா சரியா இருக்கும்னு தோணுது. எங்க எல்லாருக்குமே அவ மேரிதான நம்பிக்கை இருக்கும்போது உனக்கு மட்டும்தானே இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. உன் மனசுல இருக்கிற இந்த சஞ்சலத்துக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வச்சிடு. இருட்டுல நின்னுகிட்டு இதுவா அதுவான்னு ஒரு தீர்மானம் பண்றதுக்கு பதிலா வெளிச்சத்துக்கு வந்து பார்த்து ஒரு தீர்மானம் பண்றது சரியா இருக்கும். அந்த பொண்ணுன்னு நீ எப்போ அந்த பொண்ணை வேற ஆளா பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன் ஆள் மனசுல அவன் உன் பொண்ணு இல்லைங்கிற சந்தேகம் வேறூன ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ரஜினா, இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். இங்க இருக்கிற டாக்டர் லிவிங்ஸ்டன் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரோட பையன்தான். நம்ம பீட்டருக்கு நல்லா தெரியும். ஆமா ஆண்டி. நீ முதல்ல ஒரு டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஒரு பக்கம் அவதான் கோகிலான்னு நிரூபிக்க மேரி மிகப்பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் நீ இவ என் பொண்ணா இல்லையான்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்க. அன்புல எப்பவுமே சந்தேகம் வரக்கூடாது ரெஜினா. 1000 தடவையா இருந்தாலும் அந்த சந்தேகத்தை நேரடியா கேட்கணும், இல்ல ஏதாவது செஞ்சு தெளிவுபடுத்திக்கணும். மனசுக்குள்ள மறைமுகமா வச்சுக்கிட்டு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுமா. கள்ள சலவை செய்யற அருவி மாதிரி உன் மனசையும் ஒரு தடவை சலவை செஞ்சுடு. அதுக்கப்புறம் அவளை பத்தி உனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சரிம்மா, நீங்க சொல்றபடியே செய்யலாம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இத உறுதிப்படுத்திக்கிறது நல்லதுதான். அவ மேரின்னு தெரிஞ்சாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். மேரிக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ரிசல்ட் கண்டிப்பா நல்லபடியா தான் வரும். ஆனா அவளுக்கு நாம இந்த டெஸ்ட் எடுத்துதான் அவ யாருன்னு நாம நம்புறோம்னு தெரிஞ்சா அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாம்மா. அதோட எந்த ஒரு உயிரையும் நம்ம அடையாளம் காட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறது மிகப்பெரிய துயரம். அதுல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துதான் நாம நம்ப வைக்கிறது ரொம்ப கொடுமையான நிலைமை. சரிம்மா, நாம எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கலாம். அவ நம்ம மீறியாவே இருக்கணும். அதுதாம்மா என்னோட ஆசையும். ரெஜினா, இறைவனோட சித்தப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கும். கர்த்தர் யாரையும் கைவிட மாட்டாரு. நீ வேணா பாரு, அது நம்ம மேரியாதான் இருக்கும். ஆமா ஆண்டி, பாட்டி சொல்ற மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். இது மேரிதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கோகிலா இறந்து போனதுக்கு டெத் சர்டிபிகேட் இருக்கிறது உண்மை. அவ செத்து போயிட்டான்னு அவங்க வீட்டுல நம்புறதும் உண்மை. நம்ம மேரி அந்த வீட்டுல கோகிலாவா நடிச்சதும் உண்மை. இது எல்லாமே டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see ஆண்டி. ரிசல்ட் வந்துட்டா நீங்களும் இப்படி கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. சரிம்மா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம்.
சாமி சொல்ற வேலையை நீங்க சரியா செஞ்சு முடிப்பீங்கன்னு உங்களுக்காக நான் சாமி கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும். சரிங்க சாமி. இங்கே இருங்க, வரேன். சாமி, அவங்க வந்துட்டாங்க சாமி. வணக்கம் சாமி. சாமி. எனக்கு ஒரு குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்து தரணும். சொல்லுங்க சாமி, செய்றோம். இதுதான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய பத்தின முழு விவரமும் இதுல இருக்கு. சரிங்க சாமி, நீங்க சொல்லிட்டீங்களே, நாங்க தூக்கிடுறோம். ஒரேடியா முடிக்கணுமா இல்ல? அவனை உங்களால முடிக்க முடியாது. ஏன்னா அவ இன்னும் 100 வருஷம் வாழ போற. அவனை உயிரோட கொண்டு வந்து என் பாதத்துல போடுங்க. ஏன் சாமி, நம்ம துண்டு பையனா இருக்கிறான், உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்க மந்திர சக்தியால இங்க கொண்டு வர முடியாது சாமி. இதுக்கு போய் எங்களை கூப்பிட்டு அமைச்சிருக்கீங்க. அது அவ்வளவு சுலபம் இல்ல. இது மந்திர சக்தியால மட்டும் செய்யக்கூடிய காரியம் இல்ல. இதுக்கு தந்திர சக்தியும் தேவை. அதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். சரிங்க சாமி, நாங்க அவனை உயிரோட தூக்கிட்டு வரோம். ஏன் சாமி, எப்படியாப்பட்ட ஆளுங்களே நாங்க தலைகீழ போட்டு அடிச்சு தூக்கிருக்கிறோம். தம்மா துண்டு ஸ்கூல் பையன் இவன். இப்பவே நாங்க போய் அழகா தூக்கின்னு வந்துடுறோம் சாமி. நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. குறுக்க பேசாம நான் சொல்றத நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. அது மந்திரிச்ச எலும்பிச்சம்பழம். நீங்க எல்லாரும் அந்த பையனோட வீட்டுக்கு போய் இறங்கின உடனே அந்த பழத்துல குங்குமத்தை தடவி சனி மூலையில உட்கார்ந்து அந்த பழத்தை 4 துண்டா நறுக்கி வீட்டோட 4 திசைகள்லையும் போட்டுருங்க. போட்ட உடனே அந்த பையனோட வீட்டு கதவு தானா திறக்கும். அந்த வீட்டுக்குள்ள அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பையனை வண்டியில தூக்கி போட்டுட்டு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறோம் சாமி. சாமி, நீங்க நினைச்ச மாதிரியே மரணம் இல்லாம மறுபிறவி எடுக்க போறீங்க. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். உட்காருங்க. சிட் டவுன், சிட் டவுன். தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க ஃபேமிலிங்கிறதுனால தான் நான் இந்த டெஸ்ட்டுக்கே ஒத்துக்கிட்டேன். பொதுவா டிஎன்ஏ டெஸ்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் டெஸ்ட், லீகல் டெஸ்ட், எவிடன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் இமிகிரேஷன் விஷயமா பண்ணுவோம். உங்க கேஸ்ல நாங்க முதல் கேட்டகரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலோ இல்ல பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கோ வெளிநாடு போகவோ பெரும்பாலும் கேட்பாங்க. ஆனா உங்க வீட்ல சில குழப்பங்கள் இருக்கிறதுனால உங்க மன அமைதிக்காக இந்த டெஸ்ட்டை எடுத்து கொடுக்குறேன். ஆமா டாக்டர், நீங்க பண்றது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த டிஎன்ஏ இண்டெக்ஸ் தான் ஒரு அப்பா அல்லது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள மேட்சிங்கை சொல்லும். இதுல டிஎன்ஏ மார்க்கர் நம்பர்ஸ் இருக்கு. இந்த பக்கம் உங்க நம்பர்ஸ் இருக்கு, அந்த பக்கம் உங்க டாட்டருடைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த மேட்சிங்கை பார்த்துட்டா தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், நான் இந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடுப்பா. அப்பா